கொள்கை ரீதியாக கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகேவும் பாஜகவை எதிர்க்கிறது. ஆமாம். அதாவது நீங்க வேற என்ன பண்ணாலும் அவங்க வந்து தனியா கூட நிப்பாங்க. திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தா கூட பாஜகவுடனான கூட்டணியில போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது, நான் ரத்தன கம்பளம் விரித்து உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு ஆஃபர் பண்றதே வந்து ரொம்ப வினோதமான ஒரு ஆஃபராக இருக்கிறது. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்துருவாங்களா அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு, எங்க ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியாக இருக்கலாம், ஒரு வியூகம் கூட இருக்கலாம்ல. இல்ல குழப்பம் அப்படின்னா அது யாருக்காக பண்றாரு அப்படின்னா, இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்கு, அந்த கூட்டணி தொடர்ச்சியா நீடிக்கிறது, அந்த கூட்டணி வந்து கூட்டணி தான் அதனுடைய வெற்றின்னும் போது அந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை இல்ல அதான். பட் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் இதனால வரும் அப்படின்றது நான் பார்க்கல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கூட்டணி உடையும், இந்த கூட்டணிக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். அது எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கும்போது இது வராது அப்படின்னு அவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு இயலாமையில பேசுகிறார் அப்படின்னு தான் பார்க்கிறேன். அவருடைய மிகப்பெரிய இயலாமையே வந்து அவர் பாஜக கூட்டணியில இருந்து கொண்டு இதை பேசுவது.